மக்களே, வெல்கம் டு இமான் சியூ. இன்றைக்கி உங்கள் பாருங்கள், நம்ம ஹோட்டல் வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோம் போகிறோன்னா, ஜப்பான்லேயே உள்ள ஹை ஸ்பீடு ட்ரெயின் ஒன்று எடுத்து நம்ம வந்து டோக்கியோ போக போகிறோம். இப்படியே நம்ம போனோம் அப்படின்னா வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பஸ் ஸ்டேஷன் போயிடலாம். அங்கேருந்து ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ட்ரெயினில் போக போகிறோம். வாங்க, ஜப்பான் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், இதான் வந்து நம்மளோட ரூட்டு. நம்ம அங்கேருந்து அப்படியே மெதுவாக வந்து ஃபுல்லாகவே நடந்து வரோம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி போகிறதுக்கு. பாருங்கள், ஜப்பானில் வந்து நிறையா இதெல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, ஊரே வந்து செம்ம இதாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். பஸ் ரூட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஊர் தாங்க இருக்குது. எங்கே பாரு, லெஃப்ட் சைடு வந்து டிரைவிங்கு, ரைட் சைடு வந்து அந்த மாதிரி வர்றது. ஃபுல்லாகவே வந்து ஒரு காடு தாங்க. பாருங்க, ஒருத்தர் சைக்கிளில் வந்துட்டுருக்காரு. நேற்று பஸ்ஸு ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் வந்துச்சு. நீங்கள் பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு. இதான் பாருங்கள், இதான் ஒரு கிராமத்தில் உள்ள பஸ் ஸ்டாப்பு. இந்த ஊரோட பேர் இது, ஜப்பானீஸில் எழுதியிருக்காங்க. அங்கே ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை ஒன்று இருக்குது. ஜப்பானீஸோட வீட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெயில் இன்றைக்குமே வந்து பயங்கரமாக வெயில் அடிச்சிட்ருக்கு. கோரப்பில் எல்லா ஊர்லேயும் இருக்கும் போங்க. கடை இன்னும் திறக்கலை. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டாக 10 மணிக்கு பஸ்ஸு. 10:30க்கு நம்ம வந்து சென்டாய் ஸ்டேஷன் போயிடலாம். போயிட்டு அங்கேருந்து ஹைஸ்பீட் ட்ரெயின் எடுத்து இன்றைக்கி டோக்கியோ போவோம். ஃபுல் வீடியோ இன்றைக்கி டோக்கியோ தான், வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. பெரிய கண்டெய்னர் தான் போயிட்டுருக்கு. நம்ம பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் தான் இன்றைக்கி வந்து இங்கே போக போகிறோம். இப்போ தான் வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தான் நடந்து போகணும். இங்கே பாருங்கள், சிக்னலாக 5 நிமிஷம் நடந்து போனாலே வந்து நம்ம வந்து சிக்னலுக்கு வந்து போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்பர் எதுவும் ஓடாது. பாயிண்ட் ஒன்றுனா வந்து
இதாக இருக்கும். பாருங்கள், கட்டடம்லாம் வந்து சரியான பெரிய பெரிய கட்டடங்களாக இருக்குது. ஏதோ ஒரு வீடியோ ஷூட்டிங் நடக்குது போல். கேமராலாம் எடுத்து வச்சுட்டு அப்படி வந்துட்டுருக்காங்க. ரோடெல்லாம் வந்து செம்ம க்ளீனாக நீட்டாக தான் இருக்குது. அது பாருங்கள், சைக்கிளு நம்ம ரூமாக தான் இருக்குது. மேக்ஸிமம் பஸ் ஸ்டாண்டில் எல்லாமே வந்து ஐஸ்கிரீம் விளம்பரம், பவுடர் விளம்பரம் இந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க. பயங்கர வெயிலாக இருக்குது. எல்லாருமே வந்து கொடை பிடிச்சி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம கொடை எடுக்காமல் வந்தாச்சு. மேக்ஸிமம் இங்கே சைக்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கனால வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சைக்கிள் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நிறையா சப்பு இருக்குது நம்ம இது போகிறதுக்கு. நம்ம எங்கிட்டு போனதே தெரியல. மக்கள் இதாக இருக்குன்னு பாரு. லைட்டு பக்கத்துக்கு தான் வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 டைப் ஆஃப் பஸ்ஸு வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ளூ ஒன்று, இந்த எல்லோ ஒன்று, இன்னொன்று காஃபி கலரில் ஒன்று இருந்துச்சு. அந்த காஃபி கலரில் உள்ளது வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. பாருங்கள், பயங்கரமான ஒரு ஸ்விஃப்ட்டு. சென்ட்ரல் ஸ்டேஷன் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரெடி பார்த்தாலுமே வந்து சூப்பரான ஒரு பஜார் மாதிரி இருக்குது. சென்னை பஜார் மாதிரி ஃபுல்லாகவே வந்து கடை வீதியாக தான் இருக்குது. இப்படி உள்ளே போவோம். எவ்வளோ பேர் ஒரு சிங்கிளை கிராஸ் ஆகி பாருங்க. அப்பா வேறு லெவலில் காய்ச்சப்போம். கலகலன்னு எக்கச்சக்க பேர் வந்து சிங்கிளாக வந்து கடகடன்னு பண்ணுறாங்க. கேமு தான் பாரு. கடை வீதியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே வந்து டாய்ஸு இந்த கேம் தான் வச்சுருக்கேன். தைவான்லேயுமே வந்து இது வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. எல்லாருமே வந்து ஃபுல்லாகவே இதுக்கு தாங்க ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேமுக்கு வந்து நிறையா இது கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. வயசான பாட்டி கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டுருக்கோம். கரண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சு எல்லா கரண்ட்ஸ் வந்து தான் நினைக்கிறேன். ஒரு பொட்டி கடை இருக்குது.
பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து கேம் விளாட்ற இடம். கேமிங் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிரிட்டிஷ் பப்பு ஒன்று இருக்குது. பையன் ஐஸ் கடை இருக்குது. ஓப்பனாகவே வந்து எலவேட்டர்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஜப்பானை வந்து நம்ம இங்கேருந்து எடுக்கலாம். வேறு லெவலில் இருக்குது. காட்டுற ரேட்டெல்லாம் வந்து செம்ம இதாக இருக்குது, ரைட்டாக இருக்குது. நம்ம எங்கே இருக்கோன்னா வந்து சாண்டாய் ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கே வந்து சாண்டாய் ட்ரெயின் ஸ்டேஷன் வந்துட்டோம். பாருங்க செம்மையாக இருக்குது. இப்போ போயிட்டு ஹை ஸ்பீட் ட்ரெயின் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணுங்க. பாருங்கள், சாண்டாய் ஸ்டேஷன் பாருங்கள். வழியாக வந்து உள்ள வந்துட்டோம். டிக்கெட்டை போட்டு உள்ளே வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் ட்ரெயினில் ஏற போகிறோம். உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ட்ராக் 13 வந்தாச்சு. நம்மளோட ட்ரெயின் வந்து 11:25. இதுதான் வந்து ஹைஸ்பீட் ட்ரெயின் பாதை. புல்லட் ட்ரெயினை பாருங்கள். ஜப்பான் புல்லட் ட்ரெயின் பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. பாருங்கள், எல்லாருமே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாமே உள்ளே இருக்கான். கிளம்பும்போது ஜல்லுன்னு வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்படியே அடியில் பாருங்கள், அடியிலையுமே வந்து